ஓகே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு நிச்சயமாக உங்களை எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க உங்களுக்கு பயனுள்ள நிறைய விடயங்களை இங்கே தெரிஞ்சு கொள்ளும். அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது தனியார் நிறுவனத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவைகளுக்கு ஏஜ் வந்து 50-55க்கு மேலே வந்திருக்குது. அவைகள் தங்களுக்கான பெனிஃபிட் இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கு, அதாவது இபிஎஃப் இடிஎஃப் எப்படி எடுத்துக்கொள்கிறது, நீங்கள் கிளைம் பண்ணுற இபிஎஃப் இடிஎஃப் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு, இபிஎஃப்ல இருக்கிற காசுக்கான பேலன்ஸ் எப்படி பார்க்குறது, இந்த காசை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறது இபிஎஃப் மூலம் அல்லது இடிஎஃப் மூலம், அதே சமயத்தில் வந்து இதில் இருக்கிற டாக்குமெண்டேஷன் என்னது, இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இதில் இருக்கிற லீகல் ப்ராசஸிங் என்னது, இது எல்லா விடயங்களையும் வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் சொல்ல போகிறேன், இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள். மேற்படி வீடியோவை பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுக்கு முதல் போட்டிருந்த ஒரு வீடியோ, அதாவது பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். உண்மையாக அந்த வீடியோக்கு நான் போட்ட எஃபெக்ட்டுக்கு அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ வந்து 6 நாட்கள், இன்றைக்கு நான் அதை போட்டு 6வது நாள், 6 நாட்களில் வந்து 450 பேர் வியூ பண்ணியிருக்கிறாங்க. அவை 450 பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இனிமேலுடைய சப்ஸ்கிரைப் வந்து 450 வரை இல்லை. ஆகவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடிஞ்ச அளவு அக்கௌண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் அது வந்து எனக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்னும் நிறைய புதிய விடயங்கள் வீடியோக்கள் போடுறதுக்கு நிறைய விடயங்கள் எனக்கு இலகுவாக இருக்குது. இப்போ நான் இந்த சேனலில் வந்து இப்போ இந்த வீடியோ நான் போட போகிற விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இபிஎஃப் இடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உண்மையாகவே நான் இது ஒரு 2 வீடியோவை தான் போட போகிறேன். இந்த முதலாவது வீடியோவில் வந்து நான் போட போகிறது வந்து இபிஎஃப் எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளலும். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற விடயங்கள் நிறைய விடயங்கள், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உங்களுக்கு A to Z எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆகவே வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து அப்படியே ஆர்டரில் பார்க்க இபிஎஃப் அண்ட் இடிஎஃப் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறது, அது என்ன மாதிரி செஞ்சு கொள்றது தொடர்பான விடயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். திருப்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தான் 1000 என்ற கோல், அதற்கு அப்போ தான் என்னோட சேனல் வந்து ஒபிசியல் ஆகும். ஆகவே நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒரு நட்டமும் உங்களுக்கு வராது. ஸோ முடிஞ்ச அளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், என்னோட வீடியோக்கள் எல்லாமே வந்து 200 300 சில வீடியோக்கள் 400 கூட வியூ வந்துருக்குது. இப்போ அந்த பாஸ்போர்ட் வீடியோ 400 வியூ வந்துருக்குது. ஸோ நீங்கள் 400 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அது பெரிய ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருந்திருக்கும். ஆகவே தயவுசெய்து வீடியோவை நீங்கள் பார்க்குற வீடியோக்களை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இபிஎஃப் இடிஎஃப்ன்ற அந்த கன்செப்ட் எப்படி இருக்குது, அது எப்படி அறவிடணும்ன்ற எல்லா விடயங்களும் தெரியும். இது தொடர்பான ஒரு லீகல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு லேட்டாக தான் போடுவேன். நான் இந்த வீடியோ போகிறது மிக முக்கியமான விடயம், என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணது, இபிஎஃப் இடிஎஃப்ல வீடியோ போடுங்க, இபிஎஃப் இடிஎஃப் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி கலெக்ட் பண்ணுறது, அது கிளைம் பண்ணுறது எப்படி என்ற லீகல் விடயங்கள் எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கே நாங்கள் பார்க்க போகிற மிக முக்கியமானது 3 விதமான கிளைம்ஸை தான் நான் பார்க்க போகிறோம். முதலாவது கிளைம்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நார்மலாக உங்களுக்கான நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கான வயது வந்து முதிர்ந்துருக்குது, நீங்கள் கம்பெனிலேருந்து விலகிட்டீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி அந்த இபிஎஃப் எடுத்துக்கொள்கிற விடயம். இரண்டாவது நான் சொல்ல போகிற விடயம் வந்து இது வந்து லேடிஸுக்கான விடயம். ஸோ கேர்ள்ஸ், நீங்கள் வந்து மேரேஜ் செஞ்சிட்டீங்க, மேரேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான இபிஎஃப் கிளைம் பண்ணலும்னு சொல்லி தெரியும். ஆக இது கிளைம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னது, அதை எப்படி கிளைம் பண்ணிக்கொள்வது, இதற்கான ஃபார்ம்ஸ் என்னது, டாக்குமெண்டேஷன் என்ன வேணும்ன்றது. அதுக்கு அடுத்த விடயம் நான் சொல்ல போகிற விடயம் தான் நீங்கள் என்னன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிருப்பீங்க. உதாரணமாக இப்போ 55 வயது 60 வயதில் இருக்கிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய இளம் வயதில் வந்து நீங்கள் வேலை செஞ்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சில நேரம் தொழிலொன்று ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது சுயதொழில் தொடங்கியிருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் அப்ரோட் ஒன்று போயிருக்கலாம், வெளிநாடுகளுக்கு போயிட்டு நீங்கள் திருப்பி நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ இப்போ நீங்கள் அதை கிளைம் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி சம்டைம் மூடி இருக்கும், நிறைய கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கும், அல்லது கம்பெனிகள் பேர் மாற்றப்பட்டிருக்கும். அவங்க இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி இந்த இபிஎஃப் கிளைம் பண்ண முடியும்ன்றது தான் நான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் A to Z உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஓகே, நாங்கள் இப்போ இபிஎஃப் எப்படி கிளைம் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். இபிஎஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சேர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 வரும். ஒன்று வந்து சென்ட்ரல் பேங்க் என்ற வரும், மற்றது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் .gae.gov.lk என்ற வெப்சைட் வரும். நீங்கள் அந்த வெப்சைட்டை கிளைம் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும்.
உங்களுக்கு தெரியும் நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இபிஎஃப் இடிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பிடும். அதாவது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியராக இருந்தால் உங்களுக்கான லேபர் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் இங்கே செஞ்சு கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் மெயின் ஆஃபீஸ்லேயும் செஞ்சு கொள்ளலாம், ஹெட் ஆஃபீஸ்லேயும் செஞ்சு கொள்ளலாம், இல்லைன்னா பிராந்திய கிளைகள்னு சொல்லப்படுகின்ற பிரான்ச்சஸ்லையும் செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் முக்கியமாக இருக்கிற பாருங்கள், இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிருளப்பனையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்குது இந்த லேபர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது புதிய பில்டிங்கில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா சேவையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இதில் வந்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இந்த லேபர் இந்த இதில் பாருங்கள், டேஷ்போர்ட்லேயும் உங்களுக்கு எல்லா விடயங்களுமே பேசிக் என்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். மெயினாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஏரியாவில் வந்து உங்களுக்கு இபிஎஃப் தொடர்பான விடயங்கள் எல்லாமே இருக்குது. நான் இதில் மிக முக்கியமாக நான் சொல்கிற போகிறது அதே நேர்மூலாக ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தான். உங்களுக்கு பேசிக்காக தேவையான எல்லா ஃபார்ம்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இதுதான் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து நான் மிக முக்கியமாக இந்த சேவிஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே வரது சேவிஸ் ஏரியாவில் வந்தீங்கன்னு சொன்னோம். இந்த சேவிஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இபிஎஃப் என்ற கிளைம் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ற கன்செப்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முதலாவது இபிஎஃப் கன்செப்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கான பேசிக் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரீ ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். அதாவது ப்ரீ ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ன்றது நீங்கள் 55 ஆண்களாக இருந்தால் 55, பெண்கள்னு சொன்னால் 50 வயதுக்கு உட்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன பெனிஃபிட் எடுக்கலாம். ஒன்று, உங்களுக்கு ஹவுசிங் லோனுக்கான கேரண்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்கின்ற காலப்பகுதியிலேயே உங்களுக்கான 30% பெனிஃபிட், அதாவது உங்களுடைய ஏபிஎஃப் அமௌண்ட்லேருந்து 30% பெனிஃபிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த 30% பெனிஃபிட்டை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் அதுக்கான சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த கண்டிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன மிக முக்கியமான விடயம் இருக்குன்னா, ஒன்று வந்து உங்களுக்கான ஹவுசிங் பர்பஸில், அதாவது நீங்கள் வந்து வீடு ஒன்று வாங்க போகிறீர்கள், வீடு ஒன்றை கட்ட போகிறீங்க. அப்போ அந்த தேவைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய 30% பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான இதாக இருக்கணும். அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கானதாக இருக்கும், அல்லது உங்களுக்கான ஸ்பவுஸுக்கானதாக இருக்கும், அல்லது பிள்ளைகளுக்கானதாக இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை வழியாக விளங்கிக் கொள்ளும். நீங்கள் இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். அதாவது உங்களோட இபிஎஃப் வந்து நார்மலாக ஒவ்வொரு மாதம் டிபாசிட் பண்ணி கொண்டு வர அமௌண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவா இருக்கணும்னு சொன்னால் 10 இயர்ஸுக்கு உட்பட்டதாக, லெஸ் தேன் 10 இயர்ஸுக்கு மேற்பட்டதாக நீங்கள் இருக்கீங்க. 10 இயர்ஸுக்கு மேற்பட்டதாக கூட இருக்கும்போது நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதே சந்தர்ப்பத்தில் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட், இபிஎஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கிளைம் பண்ணுறது ரிக்வஸ்ட் பண்ணிக்கு வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருக்குமா இருந்தால் நீங்கள் 30% கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஹவுசிங் பர்பஸுக்காக அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு உங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது கணவன் சொன்னால் மனைவிக்கு, மனைவின்னு சொன்னால் கணவனுக்கு, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இவைகளுக்காக கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். இதை கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட எலிஜிபிலிட்டி இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்களோட என்எஸ்சி டீட்டெயில்ஸை, பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் 30% கிளைம் பண்ண முடியுமா என்றதுக்கானது இருக்குது. இதை கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்மை நாங்கள் சொல்லுவோம் ஃபார்ம் எஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 30% கிளைம்ஸ் ஆன் நீங்கள் ஆக்டிவாக இருக்கே, உங்களுக்கு 55 வயது முடியல நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த ஃபார்மை சொல்லுவோம் ஃபார்ம் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கான இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம் தான். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலம் அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் போய் மீட் பண்ணி கதைக்கிறதுக்கு. ஓகே, அப்போ இந்த 30% கிளைம்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் முதலாவதாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஃபார்ம் எஸ்ன்றது. இந்த ஃபார்ம் எஸ் தொடர்பாக எப்படி ஃபில் பண்ணுறது நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஃபார்ம் எஸ்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் சரியாக. அதை நீங்களும் ஃபில் பண்ணி அதை வந்து உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற கரண்ட் எம்ப்ளாயர் வந்து என்டோஸ் பண்ணியிருக்கணும், அதாவது சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு உங்களோட கரண்ட் பி கார்டு காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும். இதில் இல்லாமல் பழைய கம்பெனிகளை நீங்கள் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் அங்கே இருக்கிற பி கார்டு காப்பிகளோட உங்களோட என்ஐசின்ற ஒரிஜினல் ப்ளஸ் என்டோஸ் பண்ணப்பட்ட, நீங்கள் இப்போ வேலை செய்கிற கம்பெனியால் உறுதிப்படுத்தப்பட்ட என்டோஸ் பண்ணப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் கூட என்எஸ்சி காப்பி இருக்கணும். இது இல்லாமல் உங்களோட பேங்க் புக் இருக்கணும், பேங்க் புக்குன்ற காப்பி. இதே என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபண்ட் வந்து உங்களோட பேங்குக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, கையில் தர மாட்டேன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த காசை போடுறதுக்கு. இது இல்லாமல் உங்களோட சேவிஸ் லெட்டர்ஸ், நீங்கள் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த கம்பெனியில் இருக்கிற சேவிஸ் லெட்டர் எடுத்துக்கொள்வோம்.
இப்போ இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைட் சைடில் பாருங்கள் அப்ளிகேஷன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன கண்டிஷன் இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்க முடியும், அதே மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, அதாவது இந்த 30% கிளைம் பண்ணுறதுக்கான கைடன்ஸ். இது இல்லாமல் இதுதான் அந்த ஃபார்ம். நீங்கள் 30% கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் எஸ்ஸில் பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. இந்த பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர், முகவரி, இது வந்து நார்மலான டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட பி கார்டில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளலாம். அல்லது உங்களோட ஹெச்ஆர்கிட்ட கேட்டிங்கன்னா ஹெச்ஆர் சொல்லி தருவார். இதுக்கு பிறகு இருக்கிற அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா விடயங்களையும் உங்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பதிவு செய்யணும், பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதணும். இதெல்லாம் செஞ்சு உங்களோட சிக்னேச்சர் வச்சு உங்களோட எம்ப்ளாயும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பெருவிரல் அடையாளம், அதாவது நீங்கள் உங்கள் டிஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணிக்க உங்களோட லேபர் கார்டு நீங்கள் சைன் பண்ணும்போது வச்சா பெருவிரல் அடையாளங்கள், வலது இடது கையின் பெருவிரல் அடையாளங்கள் இங்கே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஆக இதை நீங்கள் இங்கே பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அதாவது பெருவிரல் அடையாளங்களை நீங்கள் வச்சுக்கொண்டு அதே சந்தர்ப்பத்தில் வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்காக சாட்சி ஒரு ஆள் கையெழுத்திடணும். இந்த சாட்சி வந்து உங்களோட எம்ப்ளாயி கம்பெனியில் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம், அல்லது வந்து ஓனராக சாட்சியாக வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு இந்த பார்ட் 2 வந்து ஃபில் பண்ண வேண்டியது யாருன்னு சொன்னால் உங்களோட நிறுவனத்தில் இருக்கிற ஓனர்ஸ், அல்லது வந்து நிறுவனம் தான் இதை ஃபில் பண்ணணும். இது நிறுவனம் ஃபில் பண்ணி அவையில் ஒஃபீஷியல் சீலோட எம்போஸ் சீல் அடித்தால் நல்ல மாதிரி பெட்டராக இருக்குது. ஒஃபீஷியல் சீலோட நீங்கள் நிறுவனம் வந்து உங்களோட ஆஃபீஸில் இருக்க ஹெச்ஆர் வந்து ஃபில் பண்ணி தருவோம். ஆக இப்படி பார்க்க நீங்கள் 30% ஆஃப் கைடன்ஸ், அந்த 30% ஆஃப் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கான கைடன்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியும், நீங்கள் மெடிக்கல் கிளைம் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியும் இங்கே இருக்குது. ஆகவே இது சரியாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்க்க நான் சொல்லுவேன் ஷுவராக உங்களுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபுல் விளக்கமும் இங்கே வந்து இதில் வந்து இருக்குது. ஆகவே இந்த நார்மலாக இந்த 30% எப்படி கிளைம் பண்ணுறேன்னு சொல்லியே இதுக்கான ஆப்ஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. திரும்பவும் சொல்கிறேன், இது 2 கண்டிஷனில் தான் தரீனா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹவுசிங் பர்பஸ், 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் பர்பஸ். ஆகவே இந்த பெனிஃபிட்டை நீங்கள் வந்து ஒரு 90 உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான கிளைம்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இது இல்லாமல் அடுத்த ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் தான் வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் வந்து பேங்க்ஸில் எடுக்க போகிறீங்க, அல்லது அந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்க போகிறீங்க. இப்படியான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு பெனிஃபிட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரண்டி. அதாவது இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டால் உங்களுக்கு வந்து கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்க சொல்லி கேரண்டி இஷ்யூ பண்ணிடணும். அதுக்கான இன்னொரு பெனிஃபிட் தான் அதான் சொல்கிறது ப்ரீ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அதாவது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டாக இந்த ஹவுசிங் லோன் பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ இதை வடிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பெனிஃபிட் இருக்கிறதே தெரியாது. இப்போ மிக முக்கியமான ஏரியாவுக்குள்ள நாங்கள் வரோம் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் என்ன எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு உங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை இங்கே நாங்கள் நிறைய கன்செப்டை பார்க்கலாம். ஸோ இந்த ஹவுசிங் பெனிஃபிட்டில் நான் ஒரு விடியம் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஹவுசிங் பெனிஃபிட் நீங்கள் எடுக்கிற நோக்கம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் இங்கேயும் வந்து 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. இங்கே 2 விதமாக கொண்டு வரணும். ஒன்று ஆக்டிவ் மெம்பருக்கு ஒரு கண்டிஷன், 2வது வந்து இன்ஆக்டிவ் மெம்பருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த ஆக்டிவ் மெம்பருக்கு இருக்கிற கண்டிஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவ் மெம்பராக இருந்தால் உங்களுக்கான லோன்ஸ், அதாவது உங்களோட அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 75% கேரண்டி தருவீங்க. அதாவது உங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்ஸில் 10 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 7,50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு. நீங்கள் இன்ஆக்டிவ் மெம்பராக இருக்க உங்களுக்கு வந்து 50 விதமான கேரண்டி கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய்க்கான கேரண்டியை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை நார்மலாக சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சார்ஜஸ் ஒன்று எடுப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது. அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 40 ரூபாய், அதில் வந்து சின்ன ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இங்கே அந்த சார்ஜஸ் எடுத்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட் எல்லாம் செஞ்சு கொள்ளும். ஸோ நாங்கள் இப்போ வெறும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது நீங்கள் ஓய்வு காலத்துக்கு பிறகான அல்லது உங்களுடைய உங்களுடைய சார்ந்தவர்களுடைய இறப்பு அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய இபிஎஃப் நீங்கள் எடுக்கணும் அதை தூரம் பண்ண முடியுமும். நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சுன்னு சொன்னால் ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணி கொள்றதையும் இங்கே பார்ப்போம். இதில் நான் முக்கியமாக பார்க்க போகிற முதலாவது பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டெட்.
இப்போ நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது வந்து உங்களுடைய சார்ந்து இருக்கிற ஒரு அவர் வந்து அவருக்கு இபிஎஃப் இருக்குது, அவர் உங்களை நாமினேட் பண்ணியிருக்கிறார், ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே இருக்குது. ஆகவே இதை இலகுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு விடயம் நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்கள். இதில் வந்து உங்களுடைய கம்பெனிகள் மூடிட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கும் இங்கே முக்கியமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த ஃபார்ம் எல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ப்ளஸ் உங்களோட டெட், உங்களுடைய உறவுகள் யார் குறிப்பிட்ட நபரோ அந்த இபிஎஃப் இருக்குதோ அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு கட்டாயம் வேணும். ப்ளஸ் காப்பி வேணும், ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் இது வேணும், ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரிஜினல் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் உங்களுடைய என்ஐசி ப்ளஸ் அதனுடைய காப்பி யார் உங்களுக்கும் மற்றும் அந்த இறந்த நபருக்கும். இப்போ உதாரணமாக பேர் அப்பான்னு சொன்னால் அவருடைய இபிஎஃப் இருக்குன்னு சொன்னால் அவருக்கான என்ஐசி காப்பி, உங்களோட என்ஐசி காப்பி. இப்போ இந்த ஃபார்ம் எல் எப்படி நாங்கள் பதிவு செய்கிறது, அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் ஃபார்ம் எல். இந்த ஃபார்ம் எல்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியா இருக்கும். அதாவது இது வந்து மிக மிக இலகுவானது. இங்கே வந்து 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும், இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் 3லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 வந்து உங்களுக்கு ஆஃபீஸால் உங்களோட அதாவது அவர் வேலை செய்த அந்த கம்பெனியால் ஃபில் பண்ணி தரணும். அப்படி அந்த கம்பெனி அங்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ஜிஎஸ்ட்டை கொடுத்து ஃபில் பண்ணி ப்ளஸ் உங்களுடைய டிஎஸ்ஸும் ஃபில் பண்ணணும். அதாவது கிராம நிலதாரியும் ஃபில் பண்ணணும், கிராம சேவகரும் ஃபில் பண்ணணும், சைன் டாக்குமெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட டிஎஸ் ஆஃபீஸும் கன்ஃபார்ம் பண்ணாக்க நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே இது மிக மிக முக்கியமான, இது ஒரு அவ்வளோ பெரிய விடயம் இல்லை. பார்ட் 1 நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். வேறு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களுடைய யார் உங்களுக்கு இபிஎஃப்க்கு அந்த நேம் இருக்குதோ, பி கார்டில் இருக்குதோ அவருடைய பேரை இருக்குதுலாம். அதுக்கு பிறகு வந்து அந்த நிறுவனம் இன்னும் இருந்தால் நீங்கள் அங்கே கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். நிறுவனம் மூடப்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஜிஎஸ் ப்ளஸ் டிஎஸ்லேருந்து இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் அதோட வந்து அவங்க சொல்லப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய பேங்க் புக், இங்கேயும் வந்து பேங்க் புக் முக்கியம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற இன்னொரு விடயம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட். இது வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தால் 55 வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயதில் வந்து 50 இருக்கணும். பாய்ஸுக்கு வந்து மேனுக்கு வந்து 55, கேர்ள்ஸ் ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வயதாக இருக்கணும். இதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறித்த கம்பெனிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டீங்கள். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கேக்க நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கொள்ளும். இதுதான் என்னுடைய நிறைய பேர் கேட்ட விடயம். ஸோ இதை வழியாக கவனித்து கொள்ளுங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளலாம். அப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த டேட்டுக்கு நீங்கள் அங்கே விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளும். இதில் 2வது விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் போட முடியலைன்னு சொன்னால் இதை இலகுவாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருளப்பனையில் இருக்கிற கிருளப்பனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் லேபர் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிராந்திய கிளைகள் இருக்குது, லேபர் டிபார்ட்மெண்ட் பிராந்திய கிளைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து மிக மிக முக்கியமானது. இங்கே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸுக்கு பேர் என்னென்னு சொன்னால் ஃபார்ம் கே ஃபார்ம்னு சொல்லுவோம், அல்லது ஃபார்ம் ஹேன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்ம் கேயை நாங்கள் என்ன செய்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அது வந்து உங்களுடைய ரீசெண்ட் எம்ப்ளாயால் சர்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதாவது இப்போ இருக்கிற எம்ப்ளாயரால் கம்பெனியால் சர்டிஃபை பண்ணியிருக்கணும், அவையில் என்டோஸ் பண்ணியிருக்கணும், என்டோஸில் அடிச்சிருக்கணும். ப்ளஸ் உங்களோட பி கார்டு, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி இல்லாமல் எல்லா கம்பெனியோட பி கார்டு இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்ஐசி காப்பி இருக்கணும், ஒரிஜினல் என்ஐசி இருக்கணும். இது 2 என்ஐசி காப்பி வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கணும் கம்பெனியால். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பெனியால் சர்டிஃபை பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கான பேங்க் புக் காப்பி ஒன்று இருக்கணும். ஏன்னு சொன்னால் நான் திருப்பின்னு சொல்கிறேன், ஃபண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே உங்களோட பேங்க்குக்கு தான் டிபாசிட் ஆகும். ஸோ நீங்கள் பேங்க் காப்பி ஒன்று இருக்கணும், எந்த பேங்க் உங்களுக்கு கேஷ் வரணுமோ அதுக்கான காப்பி. ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு காப்பி ஒன்று இருக்கணும். அதுவும் வந்து உங்களோட முடிஞ்ச அளவு கம்பெனியால் என்டோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள், ஜேபிஆர் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் ரீசெண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரீசெண்டாக பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எடுக்கிற அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், ரீசெண்டாக போட்டினான். ஸோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சசி எஸ்எல்ல போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்வது, அதை அட்டாச்சும் பண்ணிக்கொள்வது எப்படின்றதுக்கான வீடியோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த நான் கண்டினியூவாக பார்த்து கொண்டு போவோம். இதுக்கு பிறகு வந்து நான் ஃபார்ம் கே எப்படி ஃபில் பண்ணுறேன்ற பார்க்கலாம்.
ஸோ ஃபார்ம் கே ஃபில் பண்ணுறது அவ்வளோ பெரிய விடயம் இல்லை, இதுவும் ஒரு இலகுவான விடயம் உண்டு. உங்களோட கம்பெனிகள் ரீசெண்டாக இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் கிராம நிலதாரி ப்ளஸ் டிஎஸ் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிராந்திய கிளைகளில் இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் கேயில் பார்ட் ஏ பகுதி அல்லது வந்து பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸஸ் அண்ட் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பார்ட் ஏ வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பீங்க, பேர், ஊர், அட்ரஸ், அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என்எஸ்சியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது மிக மிக முக்கியம். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சரியாக கொடுங்க, எழுதியக்க வந்து நீட்டாக எழுதிக்கொள்ளுங்க, விளக்கமாக எழுதிக்கொள்ளுங்க, மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு உங்களோட சிக்னேச்சர். ஏற்கனவே நான் முதல் சொன்னது தான், இங்கே எல்லா ஃபார்மையும் பொறுத்த வரைக்கும் உங்களோட கட்டவிரல் அடையாளம், அதாவது பெருவிரல் அடையாளம் தான் மெயினாக இருக்கும். ஸோ பெருவிரல் அடையாளம் இருக்கணும். இது இல்லாமல் உங்களோட இந்த ஃபார்மை வந்து உங்களோட கம்பெனி, நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி உறுதிப்படுத்தணும். இந்த இடத்துல கம்பெனி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜிஎஸ் உறுதிப்படுத்தி ப்ளஸ் உங்களோட டிஎஸ் டிவிஷனில் இருக்கிற ஆள் உறுதிப்படுத்தணும். உதாரணமாக நீங்கள் கம்பகான்னு சொன்னால் கம்பகாவில் உங்களோட கிராம நிலதாரி சைன் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட கம்பகா டிவிஷனல் செக்ரட்டரி சைன் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் எங்கே ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருக்கிற இபிஎஃப், அதை எந்த மாவட்டத்தில் உங்களோட இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கிளைம்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ திருமணமான, அதாவது லேடிஸ் எப்படி இதை கிளைம் பண்ணிக்கிறது இபிஎஃப்னு சொல்கிறோம். இவங்களுக்கு ஒரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இபிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான நிறைய பெனிஃபிட் உண்டு இங்கே லேடிஸுக்கு இருக்குது. மேரேஜ் பண்ண லேடிஸ் வந்து எப்படி இதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னால், முதலாவது கண்டிஷன் தான் உங்களோட மேரேஜ் முடிஞ்சு, அதாவது வெட்டிங் முடிஞ்சு 5 இயர்ஸுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கொள்ள வேண்டிய கட்டம் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற டேட்லேருந்து உங்களோட 5 இயர்ஸ் வந்து 3 மந்த்ஸுக்கு உட்பட்டதாக இருக்கும். நீங்கள் மேரேஜ் முடிச்சு நீங்கள் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு இதை கிளைம் பண்ணி கொடுக்குற சந்தர்ப்பம் இருக்கும். இங்கேயும் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டாக்குமெண்ட்ஸ் தான், அதாவது ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் கேட்குற அதே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கே இவங்கள்ட்ட கேட்பீங்க. ஸோ எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு இபிஎஃப் கிளைம் பண்ணுற மெத்தட் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவர் இறந்துட்டார், அவருடைய இபிஎஃப் கிளைம் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் அதை கிளைம் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது அதை கிளைம் பண்ணுறது எப்படி தொடர்பான ஃபுல் விளக்கம் இங்கே நான் தந்திருக்கிறேன். ஸோ இது தொடர்பாக மேலதிக விளக்கம் உங்களுக்கு தேவை அல்லது மேலதிக விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். சசி எஸ்எல் பிளாக் மூலம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸை பதிவு செய்கிறது மூலம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சேட் பண்ணுறது மூலம், நீங்கள் இங்கே வந்து என்னுடைய வீடியோக்களை எனக்கான கமெண்ட்ஸை நீங்கள் போடக்க நான் ஷுவராக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லா சர்வீஸுமே நான் ஃப்ரீயாக வழங்குவேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எப்படி உங்களோட ஒர்க்கஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்கான ஃபுல் அப்டேஷனும் இங்கே இருக்கும். எஸ், நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இபிஎஃப் கிளைம் பண்ணுற மெத்தட் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். உண்மையாக நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொன்ன அதே வீடியோ நான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் லென்த் கூடவா இருக்கும், அதாவது வந்து ஒரு 25 மினிட்ஸுக்குள்ளே மேலதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் தெளிவு கொண்டு வந்திருக்கும். இபிஎஃப்பை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளும், இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்றதை வழியாக விளங்கி கொண்டிருப்பீங்க. ஆகவே நீங்கள் வந்து ஒரு ஹவுசிங் லோனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாம் நீங்கள் இங்கே இபிஎஃப் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 30% பெனிஃபிட் எடுத்துக்கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் 50, 50, 55 ஆண்களை பொறுத்த நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 55 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவையில் வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட இருக்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஜாப்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இபிஎஃப் கிளைம் பண்ண முடியும். ஆகவே நீங்கள் இபிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய விடயங்கள் இந்த இபிஎஃப் தொடர்பான விடயங்கள் தெரியணும், இல்லை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்க வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை எதிர்நோக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் எனக்கு சேட் பண்ணலாம். இந்த சேட் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பர்சனலாக இல்லை அட்வைஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. ஸோ அதற்கான தொடர்பு கொள்வதற்கான வழிவகைகள் இருக்குது, நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஆகவே அவ்வாறு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் எல்லா சர்வீஸுமே, அதாவது இபிஎஃப் இடிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபுல் அட்வைசஸ்
அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது A to Z எப்படி ஃபில் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஒரு கட்டணமும் இல்லை, எதுவுமே அறவிட மாட்டேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ நீங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்க விடயம். ஆக நான் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சசி எஸ்எல் ப்ளாக்கோட இணைஞ்சிருங்க. சசி எஸ்எல் ப்ளாக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க இது நான் வளர்ந்து வர ஒரு வீடியோ சேனல்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 28 டேஸ் 29 டேஸ் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் அது எனக்கு மோட்டிவ் ஆகும். இன்னும் நிறைய விடயங்கள், புது விடயங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் என்னோட சேனல் வந்து ஃபுல்லாகவே கைடன்ஸாக தான் இருக்கும், வழிகாட்டலாக இருக்கும், புதிய விடயங்களாக இருக்கும், ஸ்டடி சம்மந்தமானதாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ள விடயங்களாக மட்டும்தான் இருக்கும். நான் யூடியூப் சேனலை கொண்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நாலேஜபிள் ஷேரிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் புதிய விடயங்கள், நிறைய விடயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். எனவே இன்னும் ஒரு அடுத்த வீடியோ வந்து ETF கிளைம் பண்ணுறதோட வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது நீங்கள் நார்மலாக அந்த வீடியோ வரும் வரைக்கும் சசி எஸ்எல் ப்ளாக்குடன் இணைஞ்சிருங்கள். புதிய அப்டேட்டுக்கு காத்து கொண்டிருங்கள். நன்றி இணைந்து கொண்டது.